சமீபத்தில் இன்ஸ்டாகிராம் பிரபலம் நாகலட்சுமி அப்படிங்கிறவங்க அவங்க கணவனால் வெட்டி கொலை செய்யப்பட்டு அவரும் தூக்கு மாட்டிட்டு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்துருப்போம். இன்றைய பதிவு அது சார்ந்த ஒரு உளவியல் பதிவு தான். இந்த பதிவு நான் போடுறதுக்கு மிக முக்கியமான காரணம், நாகலட்சுமியோ அவங்களுடைய கணவனோ கிடையாது, அவர்களுடைய குழந்தைகள். சமீபத்தில் நாகலட்சுமியோட பெரிய பையனுடைய ஒரு இன்டர்வியூ நேர்காணல் பார்க்க இருந்தது. அதில் அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற யாருமே தயவு செஞ்சு என்னுடைய அப்பா பண்ண தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. கோபம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தை அழித்து எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அப்படிங்கிறத என்னை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் வெளிநாட்டில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி என்னோடய படிப்பெல்லாம் விட்டுட்டு இங்கே என்னுடைய அம்மாவை தொழிலில் நான் பார்த்துக்கிட்டு இனிமேல் என்னுடைய தம்பியை கரை சேர்த்தி ஆகணும், என்னோடய தம்பியை நான் படிக்க வச்சாகணும். அந்த குடும்ப பொறுப்பு என்னுடைய தலைமையில் விழுந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய குழந்தைகள் இந்த சமுதாயத்தினுடைய கையேந்து நிற்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கோபாதாபங்களெல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு உங்களோட மனைவியோ உங்களோட கணவனையோ புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளும் எங்களை மாதிரி இந்த சமுதாயத்தின் முன்னாடி கையேந்து நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு நேர்காணலோடு கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமேல் தான் இந்த வீடியோவே நான் போடணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய உளவியல் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக சங்கடமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கையை சரியாக கட்டமைச்சிக்கல அப்படின்னா, ஒரு ஆண் தனியாக சம்பாதிக்கலை அப்படின்னா, ஒரு ஆண் சரியாக சம்பாதிக்கலை இல்லை ஒழுக்கமாக வாழ்கிறதுக்கு அவன் தயாராக இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்குது அப்படிங்கிறத இந்த நாகலட்சுமியோட குடும்பத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நாகலட்சுமி இன்ஸ்டாகிராமில் பிரபலமாக இருந்தாலுமே கூட புடவை வியாபாரம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க நல்லாவே. அவங்க தான் தன்னுடைய இறந்த குழந்தைகளும் நல்லபடியாக படிக்க வச்சுக்கிட்டும் இருந்தாங்க. அவங்க கணவன் எந்த வேலைக்கும் போகிறதில்ல, அதிகமான தண்ணி அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவர். தண்ணி அடிச்சுட்டு தினசரி நாகலட்சுமியோட பணம் கேட்டு தொந்தரவு பண்ணி அவங்கள ரொம்ப சங்கடப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு போயிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் இது நாகலட்சுமிக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு சூழல் உருவாக்கிடுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கணவன் வெளியே அனுப்பிடுறாங்க. அவரும் நாகலட்சுமி விட்டு வெளியேறி போயிடுறாரு. போனவருக்கு எந்த வேலையும் கிடையாது, நல்லா தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா யார் எவ்வளோ நாள் பணம் கொடுப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு கட்டத்தில் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருது, நாகலட்சுமி விட்டால் நமக்கு ஒரு வழியே கிடையாது, மீண்டும் அவங்ககிட்டே போயிடலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணுறாரு. மீண்டும் நாகலட்சுமிகிட்ட கேட்குறாரு, மன்னிப்பு கேட்குறாரு, நான் திருந்திட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. நாகலட்சுமியும் அவர் நம்புகிறாங்க. சரி ஓகே, ஒரு முறை தப்பு பண்ணவங்க திருந்தத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ளே அனுமதிக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே மீண்டும் அவரோட தன்னோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறார். பணம் கேட்க ஆரம்பிக்கிறாரு, அவங்கள அடிக்க ஆரம்பிக்கிறாரு, அவங்கள துன்புறுத்த ஆரம்பிக்கிறாரு, மீண்டும் தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. நாகலட்சுமி தான் பணம் சம்பாதிச்சு அவரையும் பார்த்தாலும் தன்னுடைய பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா படிப்பு செலவெல்லாம் பார்த்தாலும் குடும்ப செலவெல்லாம் பார்த்தாலும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அவர் கணவனுடைய நடவடிக்கைகள்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சது. அவங்க இடத்துல சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சம்பவம் நடந்த அன்று இருவருக்கும் அதிகமான சண்டை வர ஆரம்பிக்குது. அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய கணவனுடைய ஈகோலாம் பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ணி விட்டது. அவருடைய பொறுமை எல்லாம் மீறி போயிடுது. ஸோ பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்து நாகலட்சுமி வெட்டி கொலை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கும் பயம் வந்துடுது. ஐயோ என்னடா அது இப்படி செத்து போயிட்டால என்ன பண்ணுறது தெரியாமல் அவரும் தூக்கு மாட்டி இறந்து போயிடுறாரு. ஒரு ஈகோ, ஒரு பொறுமை இல்லாத ஒரு விஷயம், ஒரு ஆண் சம்பாதிக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னா, இப்படிலாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அப்போ அந்த குடும்பம் என்ன ஆகுன்னு சொல்லி ஒரு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அவங்களுடைய பசங்க 2 பேருமே நிர்கதியாக நிற்கிறாங்க. ஃபாரினில் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பையன் தன்னோட படிப்பை விட்டுட்டு இங்கே இனிமேல் அம்மாவுடைய பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு தம்பியை தான் தான் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ஆளாயிருக்கிறான். அப்போ அந்த குடும்பத்தின் சுமை எல்லாமே ஒரு சின்ன பையன் தலைமையில் விழுது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கொடூரம்னு யோசிச்சு பாருங்கள். அவனுக்கு எவ்வளோ பெரிய கனவுகள் இருந்திருக்கும். ஃபாரினில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பெரிய பையனுக்கு எவ்வளோ பெரிய கனவுகள் இருந்திருக்கும். வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழலாம்னு நினச்சிருப்பான். எல்லாத்தையுமே அந்த ஆண் ஒரே செகண்டில் குட்டிச்சோறாக்கி நிர்மூலமாக்கி அந்த குடும்பத்தையே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சதிச்சு நிறுத்திட்டாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நாகலட்சுமி ஒருத்தங்க தானான்னு கேட்டால் சமுதாயத்தில் இந்த மாதிரி நிறைய நாகலட்சுமிகளெல்லாம் இருக்கிறாங்க. நாகலட்சுமியோட குடும்பம் அந்த எல்லையை தாண்டி போய் இன்றைக்கி மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருச்சு. ஆனால் அதே மாதிரி பல நாகலட்சுமிகள் இந்த சமுதாயத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த கொடுமைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்களும் தினசரி தான் பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு இது வரைக்கும் வராததுனால அடி வாங்கிட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு தன்னோட குடும்பத்தோட ஒரு வழியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது. ஆனால் இதில் ஆண்கள் புரிஞ்சிக்காத ஒரே விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிறது உங்கள் மனைவிக்கு கிடையாது. நீங்கள் ஏற்றுக்கிற தண்டனை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையவே கிடையாது. நாளைக்கு உங்களுடைய ஜெனரேஷன், உங்களுடைய பிள்ளைகள் இந்த சமுதாயத்தின் முன்னாடி எப்படி கை நீட்டி நிற்கிறாங்கன்ற ஒரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள்.
உங்களுடைய ஈகோனாலேயோ உங்களுடைய பொறுமை இல்லாத உங்களோட தன்மையினாலேயோ உங்களுடைய குழந்தைகள் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கொடூரம்னு யோசிச்சு பாருங்க. உங்களால் ஒரு நல்ல வாழ்க்கையை கட்டமைச்சு கொடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, அவங்க உங்களோட நடவடிக்கைகளை பார்த்து நீங்கள் சரியில்லை, நீங்கள் தண்ணி அடிக்கிறீங்க, நீங்கள் கோவக்காரராக இருக்கிறீங்க, வேறு பேரோட தொடர்பு வச்சுக்கிறீங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால என்னோடய வாழ்க்கை இனிமேல் நான் கட்டமைச்சுக்கிறேன், என்னோடய சம்பாத்தியத்தை இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், என்னோட பிள்ளைகள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா விட்டுருங்க அவங்கள. ஏன் உங்களோட ஈகோ அதை விட மாட்டேது? என்னை தாண்டி அவள் எப்படி சம்பாதிச்சிடலாம், என்னை தாண்டி அவள் தனியாக எப்படி நிற்கலாம், என்னை தாண்டி இந்த சமுதாயத்தில் அவளுக்கு எப்படி ஒரு பேரும் புகழும் கிடைச்சிடலாம் அப்படிங்கிறவங்களோட ஈகோ தான் இந்த நாகலட்சுமியோட கணவன் மாதிரி இருக்கிறதுக்கு காரணமாயிடுது. ஒன்று நீங்கள் அவங்களுக்கு நல்லபடியான வாழ்க்கையை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறாங்க அப்படின்னா அதை விட்டுட்டு வந்துடக்கூடிய ஒரு மனப்பக்குவமாவது உங்களுக்கு இருக்கணும். அப்போது எமோஷனலாக உங்களோட ஃபீலிங்ஸை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய குடும்பமும் ஒரு நாளைக்கு நாகலட்சுமி குடும்பம் மாதிரி உங்களை நடுத்துறது தான் நிற்கும். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், உணர்ச்சி கட்டுப்பாடு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. அது கோபம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். கோபத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சமயத்தில் அந்த ஆயுதம் உங்களே பெருசாக காயப்படுத்திடும் அப்படிங்கிறது தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. குடும்பம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு முறை. அந்த அமைப்பு முறை அப்படிங்கிறது எல்லாருமே சேர்ந்து அவங்களோட பங்களிப்பு சரியாக பண்ணும்போது தான் அந்த குடும்பம் மற்றவர்களுக்கு உதாரணமாக ஒரு குடும்பமாக மாறும். அப்படி இல்லை அப்படின்னா நாகலட்சுமியோட குடும்பம் மாதிரி ஒரு தப்பான ஒரு உதாரணமாக தான் மாறும் உங்களுக்கு. அப்போது உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு சரியான ஒரு முன்னுதாரணமாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஒரு ஆணுக்கு அழகு என்ன, ஒரு ஆணுடைய அழகு என்ன, தன்னோட மனைவி எப்படியெல்லாம் பார்த்துக்கிறாங்க, தன்னோட குடும்பத்துக்கு என்ன மாதிரிலாம் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, தன்னோட குடும்ப தேவைகள் எப்படிலாம் பார்த்துக்கிறாங்க, தன்னோட குழந்தைகளுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குறாங்க. இதன் மூலிமா தான் ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு ஆண்மைக்கான அடையாளமாக பார்க்கப்படுறான். ஒரு பெண்ணை கை நீட்டி அடிச்சிடுறதுனாலையோ இல்லை தன்னோட பசங்களை கண்டித்து வளர்க்கறதுனால மட்டுமே கிடையாது. சின்ன சின்ன உணர்வுகளோட வெளிப்பாடு அவங்ககிட்ட எவ்வளோ அழகாக இருக்குது அப்படி அந்த குடும்பத்துக்கு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. நீங்கள் செய்யக்கூடிய பெரிய விஷயங்கள் கிடையாது. நீங்கள் வீடு வாங்கி கொடுக்குறீங்க, கார் வாங்கி கொடுக்குறீங்க, பைக் வாங்கி கொடுக்குறீங்க, எல்லாமே இருக்கட்டும் ஒரு பக்கம். அதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்து அங்கத்தினோட தேவையை நிறைவேற்றுது. ஒரு தேவை நிறைவேறும் போது அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் எப்போ நிம்மதி கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஆண் எப்போது சரியான ஆண்மகனாக நடந்துக்கிறானோ அப்போ தான் அந்த குடும்பத்துக்கு நிம்மதி கிடைக்கும். சந்தோஷம் அப்படிங்கிறது வேற, நிம்மதி அப்படிங்கிறது வேற. ஆண்களை தயவுசெய்து உங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் எதை கொடுக்குறீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். சந்தோஷத்தை கொடுக்கணும், அதே போல் நிம்மதியும் மிக முக்கியமாக கொடுக்கணும். நான் எல்லாம் வாங்கி கொடுத்துட்றேனே அப்புறம் என்ன அவளுக்கு பிரச்சனை, நான் எல்லாமே அவனுக்கு செஞ்சிடறேன் அப்புறம் என்ன அவனுக்கு பிரச்சனை அப்படின்லாம் யோசிக்காமல் அவர்களுக்கு தேவையான அந்த அன்பையோ அந்த அந்யோன்யத்தோ நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் அவரோட நிம்மதி இருக்குது. நம்மளே தயவு செஞ்சு சந்தோஷத்தை கொடுக்கறத விட நிம்மதி கொடுக்கணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. உணர்ச்சி கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மிக மிக அவசியம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த உணர்ச்சிகள் எப்போ எல்லை மீறி போதோ அப்போ இந்த நாகலட்சுமியோட குடும்பம் மாதிரி கண்டிப்பாக உங்களோட குடும்பம் பாதிக்கப்படும், உங்களோட குழந்தைகளும் முக்கியம் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த சமுதாயத்தின் முன்னாடி உங்கள் குழந்தைகளை தயவு செஞ்சு கையேந்து விட்டுறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த நாளாக சப்ஜெக்டோட சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.